அத்தியாயம் 9. மறுநாள் காலை வேளை ஹோட்டல் பரபரப்பாக இருக்க ஷங்கர் கல்லாவில் அமர்ந்து காசை வாங்கி போட்டு கொண்டிருந்தார். இதயாவோ வழக்கம் போல சமையலறையின் மூலையில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். சாப்பிட வருபவர்கள் ஒரு புறம், பார்சல் வாங்க வருபவர்கள் மறுபுறம் என்று அன்று கூட்டம் அதிகமாகவே இருந்தது. எதையும் தவற விட்டு விடுவோமோ என்கிற கவனத்துடன் அமர்ந்திருந்தவரின் பார்வையில் கடைசி மேஜையில் அமர்ந்திருந்த அவள் பட்டாள். அவளை பார்த்ததுமே இந்த பொண்ணு எதுக்கு இந்நேரம் இங்கே வந்திருக்கு என்று யோசித்து கொண்டிருக்க சர்வர் நாகு அவரிடம் வந்து நின்றான். அண்ணா, அதோ அந்த மேஜையில் உட்காந்துருக்க பொண்ணு பரோட்டா மாஸ்டரை பார்க்கணும்னு சொல்லுது என்றான். என்ன, சாப்பிட வரலையாமா? இல்லைண்ணே, நீ போய் கூட்டிட்டு வான்னு சொல்லுது என்றான். சற்றே யோசனையுடன், சரி சரி, நீ போய் ரத்தனத்தை வர சொல்லு, நான் வந்து என்னான்னு பார்க்குறேன் என்றார். சிறிது நேரத்தில் ரத்தனமும் வந்துவிட அவனை கல்லாவில் அமர வைத்துவிட்டு நேரே அவள் அமர்ந்திருந்த மேஜையை நோக்கி சென்றார். என்னம்மா வேணும்? தன் கையில் இருந்த மொபைலில் மூழ்கி இருந்தவள் அவரின் குரலில் நிமிர்ந்து, பரோட்டா மாஸ்டர் பார்க்கணும் சார் என்றாள். அவளின் நிமிர்வான பதிலில் சுதாரித்து கொண்டவர், இந்த பாருமா, நீ வந்ததை உங்க வீட்டு ஆளுங்க பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை வரும், நீ கிளம்பு உடனே. அவரை வித்தியாசமாக பார்த்தவள், ஹோட்டல் எல்லாருக்கும் பொதுவான இடம் தானே, இங்கே வந்து அவங்க ஏன் கோச்சுக்க போகிறாங்க என்று தூண்டிலை வீசினாள். அவரோ இது என்னடா புது பிரச்சனை என்கிற யோசனையுடன், நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் வர்றது பிடிக்காது என்றார். ஓகே சார், அப்போ சீக்கிரம் உங்கள் பரோட்டா மாஸ்டரை வர சொல்லுங்க, நான் பேசிட்டு போயிடுறேன் என்றாள் பிடிவாதமாக. அவளின் அழுத்தத்தில் பதட்டமாகி போனவர், போதுமா, உங்கள் குடும்பத்தால் அவன் பட்டதெல்லாம், தயவு செஞ்சு நீ கிளம்பு என்றார் பல்லை கடித்து கொண்டு. அவர் சொன்னதும் முகத்தை பார்த்து கொண்டே எழுந்து நின்றவள் வெளியே செல்லாமல் ஹோட்டலின் உள்பக்கத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவளின் இந்த செயலில் அதிர்ந்து போனவர், கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் அவளை எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் திகைத்து நின்றார். உள்ளே செல்ல ஆரம்பித்தவள் மெல்ல திரும்பி அவரின் அருகே வந்து நின்று, எங்க குடும்பத்தால நிறைய பட்டிருக்கான்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு தான் பார்க்க போறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். சமையல் அறையில் நுழைந்தவளுக்கு அங்கிருந்த நிலவரத்தை பார்த்துவிட்டு வெளியேறலாம் என்று எண்ணும் போது அவளின் பார்வையில் விழுந்தான் இதயா. அத்தனை நடமாட்டமும் பேச்சுக்குரலும் சத்தமும் இருக்க கீழே கிடந்த ஒரு சாக்கின் மீது கை கால்களை சுருட்டி கொண்டு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அதை கண்டு சற்று நேரம் நின்றவள் மெல்ல நடந்து அவன் அருகே சென்று நின்றாள். அப்பொழுது ஒருவர், இந்தாமா, வெளியில வெயிட் பண்ணு, இங்கெல்லாம் உள்ள வரக்கூடாது என்று விரட்டினார். அவரை கண்டு கொள்ளாமல் மேலும் வேகமாக செல்ல, ஏமா சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம் என்று சத்தம் போட ஆரம்பித்தார். அவன் மீதே கண்ணை எடுக்காமல், அதோ படுத்திருக்காரே, அவரை கொஞ்சம் எழுப்பி விடுங்க, அவர்கிட்ட பேசணும் என்றார். தன்னை மதிக்காமல் படுத்திருப்பவனை எழுப்ப சொன்னதை கேட்டு கடுப்பானவர், போமா வெளியே, எங்க வேலையை கெடுத்துக்கிட்டு என்று கோபப்பட்டார். உங்க முதலாளி தான் என்னை இங்கே அனுப்பியிருக்காரு, நீங்க உங்க வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு இதயாவின் முன் சென்று நின்றாள். முதலாளி தான் அனுப்பி இருக்கிறார் என்கிற வார்த்தையில் அவர் நின்றுவிட இவளோ இதயாவை பார்த்த வண்ணம் நின்றாள். எப்படி இந்த சத்தத்தில் இவனால் உறங்க முடிகிறது? அங்கேயே வளர்ந்ததினால் இப்படி உறங்குகின்றானோ என்று எண்ணியபடி, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா என்றாள் மெல்லிய குரலில். அவள் குரல் அங்கே இருந்த சத்தத்தில் அவனை எட்டவே இல்லை. பின் சற்றே யோசனையுடன் குனிந்து அவனது கரங்களை மெல்ல தட்டினாள். அதற்கும் அசையாமல் உறங்கிக் கொண்டிருந்தான். போன ஜென்மத்தில் எரும மாடா பறந்திருப்பான் போல, இந்த தூக்கம் தூங்குறான் என்று எண்ணியபடி சற்றே அழுத்தமாக சுல் என்று உரைக்கும்படி அடித்து விட்டாள். அதில் சற்றே அசைந்தவன், பகல் நேரத்திலையும் கொசு தொல்லையா என்று முணங்கியபடியே திரும்பி படுக்க முயன்றான். அதை கண்டு அவசரமாக, ஹலோ ஹலோ, எழுந்துறீங்க என்று அவனது காது அருகே சென்று கத்தினாள். அவனது முகத்தருகே தெரிந்த அவள் முகத்தை பார்த்தவனின் இதழ்களில் மென்னகை எழ, என்னடி தேன்முட்டாய், தூங்கவே விடமாட்டியா என்று கொஞ்சினான். சட்டென்று திகைத்து நின்றவள், இது வேறையா அடேய் என்று முணங்கிக் கொண்டு, ஹலோ மிஸ்டர் பரோட்டா, கனவுலேருந்து எழுந்து வாங்க என்று அவனது புஜத்தை பிடித்து தட்டினாள்.
அசட்டையாக கண்களை திறந்தவன் எதிரே இருந்தவளின் மீது பார்வையை வைத்தபடி, யாரு, என்ன வேணும் என்றான். உங்க கூட பேசணும். மெல்ல விழிகளை நன்றாக திறந்தவன் எதிரே இருந்தவளை பார்த்ததும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்து நின்று, ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? என் கூட பேச உனக்கு என்ன இருக்கு என்றான் பதட்டமாக. அவனை கிண்டலாக பார்த்து கொண்டே, உங்க தேன் மிட்டாயை பத்தி பேசத்தான் என்றாள் உதடை வளைத்து. அவள் அப்படி சொன்னதுமே மேலும் அதிர்ச்சியானவன், ஹலோ, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை என்றான் கடுப்பாக. இரு கைகளையும் கட்டிக்கொண்டு, யார் அந்த தேன் மிட்டாய்? செம லவ்ஸ் போல என்றாள் கிண்டலாக. அவளது பேச்சில் எரிச்சல் அடைந்தவன், மரியாதையா போயிடு, தேவையில்லாததை பேசாத என்று முகம் திருப்பிக் கொண்டான். ஹலோ பரோட்டா, ஓவரா வைக்கப்படுறியே, அப்போ கண்டிப்பாக அந்த தேன் மிட்டாயை நான் பார்த்தே ஆகணும். அதுவரை இருந்த இலகிய மனநிலை மாறி ரௌத்ரத்துடன், முதல்ல இங்கேருந்து கிளம்பு, இன்னொரு தடவை உன்னை இங்கே பார்த்தேன் என்று ஒற்றை விரலை நீட்டி மிரட்டினான். அவனது கோபம் கண்டு சற்றே பின்னே நகர்ந்தவள், எனக்கு உங்ககிட்டேருந்து சில விஷயங்கள் தெரியணும். எதுக்கு கவுன்சிலர் பையனை அந்த அடி அடிச்சிங்க? எங்கள் அண்ணன் உங்களை கண்டா எதுக்கு கோவப்படுறான்? ஏதோ ஒரு சம்பவம் இதுக்கு பின்னாடி இருக்குது, அது என்ன? இந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரியும் வர நான் உங்களை சந்திக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் என்றாள் அழுத்தமாக. அவள் பக்கம் திரும்பியவன், தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் ஒழுங்கா உங்க மாமன் வீட்டுக்கு போய் இருந்து படிச்சு முழிக்கிற வழியை பாரு என்றான். இரு கைகளையும் கட்டிக்கொண்டு அவனை பார்த்தவள், அப்புறம் படிச்சு முடிச்சு அப்படியே நான் என்ன செய்யணும்னு சொல்லிடுங்க என்றாள் கிண்டலாக. ஏய், சீக்கிரம் கிளம்பு என்றவன் அங்கிருந்து நகர முற்பட, ஹலோ பரோட்டா, நான் உங்கள் பாட்டுக்கு ரசிகை ஆயிட்டேன், எனக்கு ஒரு நாள் பரோட்டாவும் போட்டு கொடுங்க என்றால் சிரிப்பை மறைத்தபடி. அவனுக்கு ஆத்திரமாக வந்தது. தான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம், இவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்கிற கோபத்தோடு, அடிங்க, மரியாதையை ஓடி போயிடு, நீ என் கண்ணிலே படக்கூடாது என்றான் கையை உயர்த்தியபடி. அவளும் தனது விளையாட்டுத்தனத்தை விட்டு எனக்கு சில உண்மைகள் தெரிஞ்சாகணும், அது தெரிகிற வரை உங்களை நான் சுற்றி தான் வருவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டாள். அவளின் பதிலில் அதிர்ந்து நின்றவன் நிமிர்ந்த நடையுடன் செல்லுபவளையே கலங்கிய கண்களுடன் பார்த்திருந்தான். அடுத்து வரப்போகிற சம்பவங்களை எண்ணி அவனது மனம் தவிக்க ஆரம்பித்தது. வீட்டிற்கு சென்றவள் அன்னையிடம் எதுவும் பேசாமல் அறைக்குள் முடங்கிக் கொண்டாள். ஏனோ மனம் உள்ளுக்குள் தவித்து கொண்டிருந்தது. அவன் சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு தன் குடும்பத்தில் நடப்பவை அனைத்தும் தெரியும் என்பதை உணர்த்தியது. அவளது சிந்தனை பல திசைகளில் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் தேன்மிட்டாய் என்று கொஞ்சியது நினைவிற்கு வந்ததும் சட்டென்று எழுந்தமர்ந்தாள். ஒருவேளை அப்படி இருக்குமோ என்று யோசித்தவளின் மூளை ஒரு நிமிடம் செயலிழந்தது. தேன்மொழிதான் தேன்மிட்டாயோ என்று எண்ணியவளின் மனம் படபடவென்று அடித்து கொள்ள ஆரம்பித்தது. வேகமாக எழுந்து கொண்டவள் கதவை திறந்து கொண்டு சமையல் அறையில் இருந்த அன்னையின் முன் சென்று நின்றாள். அவளை வெறித்து பார்த்தவர், பசிக்குதா பாரு என்றார். அம்மா, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்பேன், மறைக்காம எனக்கு பதில் சொல்லணும் என்றாள். அவளது பேச்சிலேயே உள்ளுக்குள் பதறிப்போனவர் எதுவும் பேசாது அமைதியாக வேலை செய்தார். அக்காவுக்கு காதல் எதுவும் இருந்ததாம்மா என்று எதை கேட்கக்கூடாதோ அதையே கேட்டு அவரின் ஈரக்குலையை ஆட வைத்தாள்.